ஒரு விஷயம் நம்ம செய்யும்போது, நம்ம நம்பிக்கை எந்த அளவுக்கு அந்த விஷயத்துல இருக்கோ, அதுதான் வந்துட்டு அந்த விஷயத்துக்கான பவரே குடுக்கும். இப்போ மகாலட்சுமி தாயார வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ள பார்க்குற மாரி தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அது ஆமா, அப்படிதான் வைக்கணும். ஏன்னா, மகாலட்சுமி தாய்க்கிட்ட வந்துட்டு பணம் கொட்டுற மாரி ஒரு கை இப்படி தூக்கிட்டுலாம் இருக்கிற மாரி இருப்பாங்க இல்லையா? ஸோ நம்ம வீட்டுக்குள்ள வைக்கும்போது அந்த வைப்ரேஷன் நமக்கு அப்படியே இருக்கும். அத பார்க்கும்போதெல்லாம் நமக்கு நமக்கு காசு வரப்போகுது அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட் வரும். அந்த வைப்ரேஷன்ஸ் வரும் இல்லையா? இதுவே நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது, அது எல்லாமே வெளியில போகும் அப்படின்ற மாரி நமக்கே நம்ம வந்துட்டு ஒரு கிரியேட் பண்ணிக்கிறோம். அதே மாரி இப்போ கணபதி நம்ம வாசல்ல வைக்கிறோம். விநாயகர் வந்து நெறைய பேர் வாசல்ல வச்சிருப்பாங்க. நானுமே வாசல்ல வச்சிருக்கேன் ஸ்டாண்ட் வச்சு. அப்போ அவர் வந்துட்டு வீட்டுக்குள்ள வரமாட்டாரா? வாசலே தான் இருப்பாரா? அது மாரி ஒண்ணும் கிடையாது இல்லையா? சாமிக்கு உங்களால முடிஞ்சத பண்றீங்கன்னா, தாராளமா பண்ணுங்க. அது யார்கிட்டயும் எந்த விதமும் நீங்க கேட்கவும் கிடையாது, கேட்கவும் தேவை கிடையாது. ஏன்னா சாமிக்கு தான் நீங்க பண்ண போறீங்க. அவர் என்ன பண்ணாலும் ஏத்துக்குவாரு. மகாலட்சுமி தாயார் நின்னுட்டு இருக்க மாரி தான், கிரகலட்சுமி தான் வீட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அது மாரி ஒண்ணும் கிடையாது. உங்ககிட்ட தாயார் படம் என்ன இருக்கோ அத வைங்க. கிரகலட்சுமி இருந்தா அவங்கள வைங்க. எனக்கிட்ட இது வந்துட்டு கிரகப்பிரவேசத்துக்கு வந்த கிஃப்ட் ரொம்ப அழகா இருந்தது. 3D எஃபெக்ட்ல இருந்தது. எங்க போனாலும் சாமி நம்மள பார்க்குற மாரி இருப்பாங்க. அதான் நான் இத வந்துட்டு வச்சிருக்கேங்க.